ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அண்ட் ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன்ஸ் ஆஃப் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எனக்குள் எனையே ஒழித்து வைத்தாய். சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய். சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய். யாரென்று நான் யாரென்று அடி மறந்தே போனதே. உன் பேரை கூட தெரியாமல் உன்னை சுற்றுதே. ஒரு நாள் வரைதான் பார்த்து போயிட்டு வா பாரதி. பல நாள் தொடரும் வலி கொடுத்தாய். காதல் என் காதில் சென்னை சென்ட்ரல் இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 1A புறப்படும். இறங்குறதுக்கு தான் டைம் இருக்கே, கொஞ்ச நேரம் தூங்குவோம். என்ன ஸ்டேஷன் இது? ஸ்டேஷன் மாறட்டோமா? யாராச்சும் கேட்கலாமா? அடுத்து மின்தடை வண்டி இன்னும் சில நிமிடங்களில் நடைமேடை 8
ஹலோ அண்ணா. சொல்லுமா. அண்ணா இது என்ன இடம்னா? இது பீச் ஸ்டேஷன்மா. நீங்கள் எங்கே போகணும்? நான் சென்ட்ரல் போகணும்ண்ணா. இல்லைம்மா, நீங்கள் ட்ரெயின் மாதிரி வந்துட்டீங்க. இது வேளச்சேரி போகிற வழிமா. அச்சோ. பயப்படாதம்மா, நீ ஜீவாவுக்கு போய் சென்ட்ரல் போகணுன்னா லேட் ஆகும். அதனால் வெளியே போனால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், 64C பஸ் வரும், அதில் போனால் கிட்ட தான். சரிங்க அண்ணா, தேங்க்யூ. சரிம்மா. இவங்க ஸ்டேஷனில் பார்த்த அண்ணா வச்சு இல்லை எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க? இல்லை பின்னாடியே வந்துட்டே இருக்காங்க. எதுக்கு நம்ம பின்னாடியே வராங்க? வேகமாக போயிடலாம். ஹலோ நில்லுமா, பயப்படாத. நீ சேஃபாக போறியான்னு பார்க்க தான் வந்தேன். நீ வேறு பயத்தில் போனியா, அதான் உன் பின்னாடியே வந்தேன். நீ சேஃபாக போறியான்னு பார்க்க வந்தேன். ஓ இல்லைண்ணா, ஆல்ரெடி இடம் மாறி வந்துட்டேன். எப்படி போகிறதுன்னு தெரியல, பயத்தில் இருந்தேன். நீங்கள் வேறு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களா, இன்னும் பயந்துட்டேன். சாரி அண்ணா. இல்லைம்மா, நீங்கள் பண்ணது கரெக்ட் தான். யாருன்னு தெரியாதவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணால் பயம்தான் வரும். நீங்களும் பயந்துட்டீங்க. சரி ஓகேம்மா, பார்த்து போங்க. நான் சொன்ன பஸ் ஸ்டாண்ட் இதாம்மா, போங்க. தேங்க்ஸ்ண்ணா. நண்பன முழுச நம்ம நீ இறங்கியாச்சா சம்பவம். ஸ்டீல் சமன உருவி உன்னை ஓட விடுவேன் சுருவி. மக்கு மேலே மிட்டைய ஓட்டிக்கோ, புள்ளிங்களை கருக்கா தட்டிக்கோ. மம்மி அந்த கடையில் சீலே இல்லை மம்மி. ஏய் கடையில் சீலே நல்லா இல்லை, எல்லாம் லீக்காகி கிடக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் மார்ஷல் கிட்டேருந்து கால் வரும், பவுட்ரு ஒப்படைக்கணும். இல்லைனா என்ன ஆகும் தெரியும்ல, அதுக்கு என்ன வழியை பாருங்கள். விடுங்க காதர் போய் பார்த்துக்கலாம். மச்சான் அந்த பொண்ணு பாட்டா தனியாக இருக்கா? வரும் பஸ்ஸு இன்னும் வரலையே. யார் இவனுங்க நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கானுங்க? என்ன கிட்ட வராங்க? சீ.
அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. அண்ணா உங்கள் தங்கச்சியா நினச்சி கேட்குறேண்ணா விட்டுருங்கண்ணா. பெண்மைங்கிறது இதுதானா? இதை விட அழகான விஷயம் நிறைய இருக்குண்ணா. விட்டுருங்கண்ணா. ஏய், எவ அவ? என்ன பண்றீங்க அந்த பொண்ணு? என்னம்மா என்ன பண்ணானுங்க உன்னை? என்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்கக்கா. மேல எதுனா கை வச்சானுங்களா? இல்லக்கா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. என்னம்மா? பீரியட்ஸ் பெயின்க்கா. சரி போய் உட்காரு போ. இங்க இருந்து நீங்களா போறீங்களா இல்ல உத வாங்கிட்டு போறீங்களா? ஏய், நாங்கள் 4 பேர், நீ ஒத்தாலே உன்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் ஒன்றும் விடுங்க முடியாது. ஏய் இங்க வாயேன். டேய் விட்றா, என்ன பண்ணுறோன்னு பார்க்குறேன். போய் அடி வாங்கினா போ. என்ன சொன்ன? என்னால் என்ன உங்களால் மட்டும் என்ன போடுங்க முடிஞ்சுது? காமங்கிறது ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு தான், அதை அசிங்கப்படுத்துறதுக்கு இல்லை. என்னம்மா ஆச்சு? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கிட்ட 4 பேர் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணானுங்க சார். நான் தான் காப்பாற்றினேன், அடித்து ஓட விட்டேன். சூப்பர்மா. நீங்க என்ன பண்றீங்க? நான் அத்லெட்டாக இருக்கேன் சார். நீங்க? ஆட்டோ. என்ன ப்ராப்ளம்? நான் இந்த ஏரியா பிசி. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க எங்கே போகணுமோ அவங்க வீட்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? போகலாண்ணா. அண்ணா உங்களுக்கு வீடு பக்கம் தானே, எப்படி இருக்கீங்க? ஒரு நிமிஷம். நான் காசு இல்லை பரவாயில்ல, பார்த்து போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.